எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு முடிவு இருந்தாலும் வேறே பேரும் மனுஷன் சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, இந்த மனுஷங்களுக்கு வேற வேலையே இல்லை. இப்படித்தான் ஏதாவது கரையை விட்டுட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, நீ மனுஷனானு கேட்டா கோவப்படுவாங்க. அதுவே நீ சின்ன மாதிரி இருக்கீங்க சொன்னா சந்தோஷப்படுவாங்க. என்னத்த சொல்ல, அது யானை வருதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ல? யானை வரும் பின்னே ஒரு யோசை வரும் முன்னே. உனக்கு கேட்கல? இதுதான் காட்டு யானையாச்சு. எப்படி மணி சத்தம் வரும்? அட, பழமொழி சொன்னா அடமை வைக்கணும், ஆராயக்கூடாது. நம்ம யானையாரே, நீங்க எங்களை வர சொல்லிட்டு நீங்க இப்படி தாமதமா வரீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா தான் வந்தேன். சரி சரி, இன்னும் எல்லாரும் வரலையா? நீ ஒரு தேசிய பறவையா இருந்துட்டு இவ்வளவு தாமதமா வரலாமா? என் கஷ்டம் எனக்கு. எங்க முருகன் எங்க போனாலும் அந்த கூட்டிட்டு போயிடுறாரு. யாரு? நம்ம பிள்ளையாட்டாமி முருகனா? அவரேதான். நேற்று கூட ஞானி பழத்துக்காக உலகத்தை சுத்தி வர கூட்டிட்டு போயிட்டார். அதான் தாமதம். என்ன பழம் கிடைச்சதா? அந்த கதை தான் உலகத்துக்கே தெரியும். நம்ம கதையில அது வேணும். அது வானரம் கூட்டம் வருது. நான் தீயவைகளை பார்க்க மாட்டேன். நான் தீயவைகளை கேட்க மாட்டேன். நான் தீயவைகளை பேச மாட்டேன். நம்ம காட்டுல இப்படி நல்ல விலங்குகளா? ஆச்சரியமா இருக்கே. என்ன சலசலன சத்தம்? ஓ, நம்ம அணியாரா? வரும்போது என்ன சாப்பிட்டுக்கிட்டே வரீங்க? வடவழியில் சேல பயிர் வழியா வந்தேன். கொண்டு இருந்துதான் சேலம் கொண்டு வந்தேன். அப்படியா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு ஒரு சோளம் கொடு. எவ்வளோ பசிக்கு சேலப்படியா? பரவாயில்ல, இந்த சாப்பிடு. நான் பழங்காட்டினர். எந்த சலசலப்புக்கும் அஞ்சு மாட்டேன். பரவாயில்ல, திராட்சை தோட்டம் பார்த்தேன். ரொம்ப நேரம் எட்டி எட்டி பறிக்க பார்த்தேன். ஆனாலும் முடியல. அதனாலதான் தாமதம். இன்னும் திருவினையா? இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே முயற்சி பண்ணுவ? முயற்சி திருவினையாக்கும் கேள்விப்பட்டிருந்த? சரி சரி, எல்லாரும் வந்தாச்சா? இல்ல இல்ல, இன்னும் முக்கியமான ஆளு முயல் வரல. அதான் முயலாரே வந்துட்டாரே. என்ன முயலாரே, மூச்சு இருக்க வரங்க? ஓட்டப்பந்தயம் வரான கேட்டுச்சு. ஆளவித்ரா சாமியில ஓட்டமா ஓடி வந்துட்டேன். அங்கே யாரும் மெதுவா வர மாதிரி தெரியுது. யார் அது? நம்ம முறையார். என்ன முறையாரே? கூத்து யாரும் மரமா? அதையே கேட்க, கொலை வறண்டு போதனால எல்லா மீன்களும் இறந்து போச்சு. எனக்கு சாப்பாடு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த நல்ல மழை வந்ததா நான் பொழைப்பேன். சரி சரி யாரு, எல்லாரும் வந்தாச்சு. எங்க எல்லாரும் எதுக்கு வர சொன்னீங்க சொல்லுங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. சிங்கராஜாவும் கரடியும் பேசிக்கிட்டு இருந்த இந்த மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து
வயசாயிட்டதால அவரால் வேட்டையாட முடியல. அதனால இனிமேல் நம்ம ஒருத்தர் சிங்கராஜருக்கு உணவாக போகணுமா? நாளைக்கு எல்லாரும் சிங்கராஜ குகைக்கு வந்துருங்க. நாளைக்கு யார் அவரோட உணவுன்னு அங்க வந்தா தெரியும். நேற்று கூடத்துக்கு வர சொன்னா இன்னைக்கு வந்திருக்கீங்க. எப்படி சொல்லுங்க? எனக்கு என்ன உங்களை மாதிரி இல்லமான காலம் இருக்கு. முன்னாடியே சொல்லியிருந்தா என் தோழியை உங்களை தூக்கிட்டு வந்திருப்பேன். நானும் யாரு அதுக்கு தடவை கூட்டம் எல்லாம் போட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அப்பதான் நான் நெருங்கி வர சரியா இருக்கும். என்ன கரடியாரை எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பேச்சை நம்ப முடியாது. சும்மா கரடி விடுங்க. எல்லாரும் வந்துட்டாங்களான்னு இன்னொரு தடவை பாரு. இதோ பாக்கணும். சிங்கராஜா இன்னும் நரி வரல. என்ன திமிரு? நரி அதோட தண்டனத்தை என்கிட்டே காட்டுதா? அது வரட்டும், பார்த்துது. சரி சரி, நாளைக்கு யாரு என்னோட உணவா வரப்போறாங்க? அது யாருன்னு இன்னும் முடிவு பண்ணல. சீட்டு கொடுத்து பார்க்கலாமா? நல்ல யோசனை. சரி போடு. கரடியாரை மறக்காம உங்க பேரும் நரியார் பேரும் எழுதுங்க. அதை வச்சாதீங்க. சிங்கராஜா உங்களுக்கான உணவை நீங்களே தேர்ந்தெடுங்க. முதல் நாளே நல்ல உணவு. அந்த திமிரு பிடிச்ச நரி தான். கரடியாரை இந்த தகவலை நரிக்கு சொல்லுறீங்களா? நாளைக்கு காலையில என் குகைக்கு வர சொல்லுங்க. பாபு நரி நாளைக்கு என்ன பண்ண போதோ தெரியல. அது நினைச்சு எனக்கு கண்ணீரா வருது. முல்லையாரே, நீங்க விடுறது முல்லை கண்ணீர்ல எங்களுக்கு தெரியும். பேசாம வாங்க. இன்னும் ஒரு நாள் உயிர் வாழ்வது நிச்சயம். அது நினைச்சு சந்தோஷப்படுங்க. இந்த நரிக்கு என்ன திமிரு? இவ்வளவு நேரம் ஆகியும் வரல. பசி வேற உயிர் போகுது. என்ன நரி தாமதமா வரதும் இல்லாம சாக போற பயம் இல்லை. அது ஒண்ணும் இல்ல. நீங்களும் இந்த காட்டுக்கு ராஜான்னு நினைச்சேன். ஆனா உங்களோட பலசாலியான விலங்கு பார்த்துட்டு வரேன். இனிமே அதுதான் காட்டுக்கு ராஜான்னு நினைக்கிறேன். என்னை விட பலசாலியான விலங்கா எங்க இருக்கு காட்டு? இன்னைக்கு அதுவா நான் பார்த்துக்கிறேன். நரி சிங்கத்தை ஒரு பெரிய பாலம் கிணற்றுக்கு அழைத்துக் கொண்டு செல்லும். சிங்கம் கிணற்றுக்குள் எட்டி பார்க்கிறது. அதன் நிழல் கிணற்றுக்குள் இருக்கும் நீரில் தெரிகிறது. அதை மற்றொரு சிங்கம் என்று நினைச்சு உள்ளே குதித்து இறந்து விடுகிறது சிங்கம். இவர் முட்டாள்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன்னு எனக்கு நிச்சயமா தெரியாது. Baba